உலக தமிழர்களுக்கு எனது அன்பான வணக்கம். எல்லாரும் சூப்பர் ஹாப்பியா நலமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரோஜா செடியை நர்சரி கடைகள்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா அதை எப்படி சரியா ரீபாட் பண்றது, அதாவது ஒரு தொட்டில இருந்து இன்னொரு தொட்டிக்கு எப்படி சரியா மாத்தி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. ரோஜா செடியை மாத்தி வைக்கும் போது சரியான மண்கலவை இருக்கணும். அது கூடவே ஒரு சில விஷயங்கள் செய்யணுங்க. அப்போதான் புது தொட்டில உயிர் பிடிச்சு நல்லா வளரும். அதே மாதிரி இந்த வீடியோல சொல்ற விஷயத்த அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ரோஜா செடிக்கு அடிக்கடி நோய் தாக்குதல் வருதுன்னா இனிமே அந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்காதுங்க. ஆக மொத்தம் இந்த வீடியோல ரோஜா செடிக்கான புது புது டிப்ஸோட கம்ப்ளீட் கேர் ஃபுல் டீடைல்ஸ் இருக்குங்க. நான் வாங்கியிருக்கிறது மினியேச்சர் ரோஸுங்க. இந்த வெரைட்டியில ரோஜா பூக்கள் சின்னதா இருக்கும், ரோஜா செடியும் ஒரு அளவுக்கு மேல பெருசா வளராதுங்க. மினியேச்சர் வகை ரோஜா பூக்கள் குட்டி குட்டியா அழகா கியூட்டா இருக்குல்ல. ரோஜா பூக்களை பார்க்கறதுக்கு எப்பவுமே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த செடி பார்த்தா உண்மையா இல்ல ஆர்டிபிஷியலானே டவுட் வருதுங்க, அந்த அளவுக்கு அழகா இருக்கு. நான் வாங்கிட்டு வந்த ரோஜா செடி இந்த சைஸ் பாட்ல இருக்குங்க. நீங்க வாங்கிட்டு வர தொட்டியில ரோஜா செடி ஹெல்த்தியா தான் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2-3 நாள் பார்ஷியல் ஷேட்ல இருக்கிற ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க வேற தொட்டிக்கு மாத்தி வைக்கலாம். புதுசா வாங்கின ரோஜா செடியை உடனே வேற தொட்டிக்கு மாத்தி மற்ற ரோஜா செடிகளோட வெயில போய் வச்சீங்க அப்படின்னா அது ரோஜா செடிக்கு மிகப்பெரிய ஷாக் கொடுக்குங்க. இப்போ என்கிட்ட இருக்க ரோஜா செடிக்கு எப்படி தொட்டி எடுக்கிறேன் அப்படின்னு பார்க்கலாம். ரோஜா செடி இருக்கிற தொட்டிக்கு இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது அடுத்த சைஸுங்க. இந்த சைஸ் வந்து 5 இன்ச்சஸ். இந்த 5 இன்ச் பாட்டுக்கு போனோம் அப்படின்னா செடி கொஞ்சம் வளர்ந்ததுமே மறுபடியும் இன்னொரு தொட்டிக்கு மாற்றணும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 8 இன்ச் சைஸ் இருக்கிற தொட்டிங்க. இதுல மாத்தி வச்சோம்னா சரியா இருக்கும். என்கிட்ட இருக்க இன்னொரு ரோஜா செடியும் இதுல சேர்த்து வைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா வைக்கிறதுக்கெல்லாம் முடியுங்க. ஆனா ரோஜா செடிக்கு தேவையான காற்றோட்டம் கிடைக்காம போயிடும், அதனால நோய் தாக்குதல் அதிகமா வரும். அதனால இந்த மாதிரி நான் செய்ய போறது இல்ல. மினியேச்சர் ரோஸ் வெரைட்டியா இருந்தாலும் 8 இன்ச் பாட்டுக்கு இந்த ஒரு செடி வச்சாதாங்க அழகா இருக்கு. ரோஜா செடிக்கு பாட் வாங்க போறீங்கன்னா பெஸ்டான பாட் எதுன்னு கேட்டீங்கன்னா கிளே பாட் தாங்க. பிளாஸ்டிக், செராமிக், கிளே பாட், க்ரோ பேக் இதுலெல்லாம் எப்படி ஹோல்ஸ் போடுறது, முக்கியமா கிளே பாட்லாம் உடையாம எப்படி ஹோல்ஸ் போடுறது அப்படின்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோங்க, மறக்காம போய் பாருங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் நிவேதிதா அந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணிட்டு சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு ஃபீட்பேக் அமைச்சிருக்காங்க. தேங்க்யூ. என்னோட பிளாஸ்டிக் தொட்டியில இருக்க ஹோல்ஸ் பார்த்துக்கோங்க. ட்ரைனேஜ் ஹோல்ஸ் கண்டிப்பா முக்கியம். ட்ரைனேஜ் ஹோல்ஸ் போடாம தயவு செஞ்சு எந்த செடியுமே வச்சிடாதீங்க. ஓகேங்க, இப்போ நான் தொட்டி செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்து ரோஜா செடிக்கு தேவையான மண் கலவை எப்படி எடுத்துக்கிறதுன்னு பார்க்கலாங்க. ரோஜா செடி வைக்கிற மண் கலவையில கண்டிப்பா நன்கு மக்கிய மாட்டு உரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த உரம் சூப்பரான ரிசல்ட்ஸ் கொடுக்குங்க ரோஜா செடிக்கு. ஒருவேளை இந்த உரம் இல்லை அப்படின்னா வெர்மிகம்போஸ்ட் இருந்தா கண்டிப்பா பயன்படுத்திக்கோங்க. வெர்மிகம்போஸ்டும் இல்லைன்னா வீட்டில் வந்து கம்போஸ்ட் நல்லா தயாரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவும் சூப்பரான ஒரு மீடியம்ங்க ரோஜா செடி வளர்க்கறதுக்கு. ஓகேங்க, இப்போ இதெல்லாம் என்னென்ன ப்ரொபோர்ஷன்ல எடுத்துக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். 40% மண் எடுத்துக்கலாம். மண்ணுன்னும் போது தோட்டத்து மண், செம்மண், இதுல எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை பயன்படுத்திக்கோங்க. 20% கோகோ பீட் எடுத்துக்கோங்க. 10% மணல் எடுத்துக்கோங்க, ஆத்து மணல். 20% வெர்மிகம்போஸ்ட் எடுத்துக்கோங்க. 10% நன்கு மக்கிய மாட்டு உரம் எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு மாட்டு உரம் கிடைக்கல அப்படின்னா 20% வெர்மிகம்போஸ்டுக்கு பதிலா 30% வெர்மிகம்போஸ்டா போட்டுக்கலாங்க. ஒருவேளை உங்களுக்கு மண்புழு உரமோ மாட்டு உரமோ கிடைக்கல அப்படின்னா 30% கம்போஸ்ட் உபயோகப்படுத்திக்கலாங்க. ரோஜா செடிக்கு 3 விதமான பாட்டிங் சாயில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேங்க. எது உங்களுக்கு கிடைக்குதோ அப்படி பயன்படுத்திக்கோங்க. அதிகப்படியாக மழை பெய்கிற இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா கூட இந்த
இந்த பாட்டிங் சாயில் உங்களுக்கு சூப்பராக கை கொடுக்குங்க. தொட்டி ரெடி. தொட்டியில் இருக்க ஹோல்ஸில் கொஞ்சம் கற்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேங்காய் மூடி அந்த மாதிரி இருந்தாலும் பயன்படுத்திக்கோங்க. உடஞ்ச மண் தொட்டி இருந்தாலும் அந்த தொட்டிக்கு மேலே வச்சு மூடிடலாங்க. இந்த மாதிரி கற்களை ட்ரைனேஜ் ஹோல்ஸ் மேலே சேர்க்கும்போது அதிகப்படியான தண்ணீர் தொட்டிக்குள்ளே இல்லாமல் வெளியே சீக்கிரமாக ட்ரைன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நிறைய ட்ரைனேஜ் ஹோல்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு மேலே ஒரு லேயர் கற்கள் போதுங்க. அடுத்து மண் கலவையை ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபுல் தொட்டியும் ஃபில் பண்ண வேண்டாங்க. கொஞ்சம் ஃபில் பண்ணிவிட்டு சரியான ஹைட்டில் செடியை வைக்கணும் இல்லையா, அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். புது தொட்டியில் மண் கால்வாசி ஃபில் பண்ணியாச்சுங்க. இப்போ அதுக்கு மேலே தொட்டி வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஹைட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் காமிக்கிற 2 இடமும் ஒரே ஹைட்டில் இருந்ததுன்னா செடி ஹைட்டு தொட்டியில் கரெக்டாக இருக்குங்க. இப்போ உள்ளுக்குள்ள இருக்க தொட்டி கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் கீழே இருக்கு. இப்படி வச்சோன்னா சரியான ஹைட்ல செடி இருக்காது. அதனால இன்னும் கொஞ்சம் மண் கலவையை ஃபில் பண்ண போறேன். இன்னும் கொஞ்சம் மண் கலவையை ஃபில் பண்ணிட்டோம்னா ஹைட்டு கரெக்டாக வந்துடும். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கலாங்க. ரோஜா செடியை தொட்டியில் வைக்கிறதுக்கு முன்னாடி அதை கொஞ்சம் அழகாக ரெடி பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ரோஜா செடி இருக்கு. அந்த பேஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய காய்ந்த இலைகள் அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் எடுத்துடணும். அது மட்டும் இல்லாமல் மண்ணுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஹெல்த்தியாக இருந்தால் கூட அந்த ரோஜா இலைகளையும் எடுத்துட்டு இருக்கேன். எந்தெந்த இலைகளும் கிளைகளும் மண்ணை டச் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்றத செக் பண்ணி அதையெல்லாம் அகற்றிட்டு இருக்கேங்க. நம்ம சேனல்ல நடக்கிற பூண்டுக்கீரை போட்டிக்கான முழு தகவல்களும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ கடைசியில இருக்குங்க, மறக்காம அதை செக் பண்ணுங்க. புதுசா நம்ம சேனல் வீடியோ பார்க்குறவங்களும் இது என்ன போட்டி, இந்த போட்டிக்கான விவரங்களை இந்த வீடியோ கடைசியில தெரிஞ்சுக்கலாங்க. ஓகேங்க, இப்போ ரோஜா செடியை நல்லா கிளீன் அப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தொட்டியில மாத்தி வைக்கலாம். ரோஜா செடிகளை இந்த தொட்டியில் இருக்க மண்ணோட சேர்த்து எடுக்கணும். அதனால பாட்டை இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா தொட்டியில் இருக்க மண் லூஸ் ஆகிடும். தொட்டியில் இருக்க மண் திக்காக இருந்ததுன்னா இந்த மாதிரி டேப் பண்ணி லைட்டாக அமுத்தணும்னா தொட்டியில் இருக்க மண் சரியாக வெளியில் வந்துடுங்க. இப்போது இந்த 2 விரலை இந்த மாதிரி செடிக்கு இடையில விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வெளியில் எடுக்கலாம். லைட்டாக சாய்ச்சிக்கணும். ஒரே செடி இருக்குன்னா இப்படி பிடிச்சிக்கிட்டா போதுங்க. நிறைய செடி இந்த தொட்டியில் இருக்குது, அதனால் இந்த மாதிரி மொத்தமாக பிடிச்சிக்க போகிறேன். செடியை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அடியில் ஒரு தடவை டேப் பண்ணுங்க. ஓகேங்க, அவ்வளோதான். இப்போ அப்படியே மண்ணோட வெளியில் வந்துடும். நல்லா ரூட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. இப்போ தொட்டியில் கொஞ்சம் மண் எக்ஸ்ட்ரா ஃபில் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் வச்சு பார்க்குறோம். இப்போது அந்த மேலே இருக்க மண்ணும் இந்த தொட்டியில் உள் பக்கமாக ஒரு சர்க்கிள் இருக்கு இல்லையா, இது 2ம் சேம் ஹைட்டில் இருக்கணும். செடி வச்சதுக்கப்புறமா இதை சுற்றிலும் மண் கலவை போட்டு மூடணுங்க. தொட்டியில் ஃபுல்லாக மண் போட்டு ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ செடி அழகாக இருக்கா, எந்த மாதிரி வச்சா அழகாக இருக்குது இந்த தொட்டியில் அப்படின்றத அதை நல்லா பார்த்து வைக்கணுங்க. இப்போ முக்கியமான ஒரு ஸ்டெப்பை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த செடியை வைக்கலாங்க. அடிப்பாகத்தில் இருக்க இந்த மண்ணை லைட்டாக எடுத்து விட்றேன். அப்போ இந்த வேர் நல்லா வெளில வந்துருச்சு பாருங்க. இதை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, இல்லைனா வேர் உடஞ்சிடும். மண் மட்டும்தான் இங்கே எடுக்கிறோம், வேரில் கை வைக்காதீங்க. இப்போ முக்கியமான ஒரு விஷயம் செஞ்சுக்கோங்க. இதில் வேப்பம் புண்ணாக்கு போட்டுட்டு அப்புறமா இந்த செடி இப்படி வச்சிடலாங்க. வேப்பம் புண்ணாக்கு ஒரு கைப்பிடி இருந்தால் போதும். ரோஜா செடிக்கு வேர் மூலமாக வர பிரச்சனையெல்லாம் இந்த வேப்பம் புண்ணாக்கு சேர்க்கும் போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. வேப்பம் புண்ணாக்க மண் கலவையிலேயே மிக்ஸ் பண்ணி விடுறதை விட செடி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி போட்டிங்கன்னா சரியாக இருக்குங்க. செடியோட வேர் பகுதியில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் நமக்கு தெரியாதுங்க. ஆனால் அதை நமக்கு செடி எப்படி வெளிப்படுத்தும்னா சரியாக வளராது, இலைகள் நிறைய பிரச்சனை காமிக்கும். அதனால தான் ஒரு சில பேர் காரணம் தெரியல, செடிக்கு தேவையான எல்லா உரமும் கொடுக்குறேன் ஆனால் என் செடி வளரவே மாட்டேங்குது, நிறைய நோய் தொற்று வருது அப்படியெல்லாம் கமெண்ட்ஸ் சொல்கிறீங்க.
இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்க முடிந்தவரை வேப்பம் புண்ணாக்கு சேர்த்துக்கோங்க. ஓகேங்க, தேவையான மண்கலவை ஃபுல்லாக செடி சுற்றி போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிள் அளவுக்கு மண் ஃபுல்லாக நிரம்பி இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு போட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் போக போக கம்போஸ்ட் உரமோ இல்லை வேற எந்த உரம் கொடுக்கறதுனாலும் நமக்கு தொட்டிலையும் இடம் இருக்குங்க. இப்போ செடியை வச்சு நல்லா செட் பண்ணியாச்சுங்க. மறுபடியும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த மண்ணுக்கு மேலே இலைகள் ஏதாவது படுதா அப்படின்னு பார்க்க போகிறேன். முடிந்தவரை ரோஜா இலைகள் இந்த மேல் மண் மேலே படாமல் பார்த்துக்கோங்க. இது என்னுடைய இன்னொரு ரோஜா செடிங்க. இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. க்ளீனப் பண்ணிட்ட பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ரோஜா செடிக்கு ரொம்ப 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 பிடிச்சது சன்லைட்டுங்க. ஷேடில் வச்சு ரோஜா செடியை வளர்த்தீங்கன்னா சன்லைட்டில் வச்சு ரோஜா செடி வளர்க்குற அந்த செழிப்பு இருக்காது. டெரஸ் கார்டனில் ரோஜா செடி வச்சுருக்கவங்க காலை மாலை வெயில் இருந்தால் போதுங்க. மதிய வெயில் ரொம்ப படாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா சம்மர் மாதத்தில் வர மதிய வெயில் ரோஜா செடிக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஒருவேளை அந்த மாதிரி தான் வச்சாகணும் அப்படின்னா காலை மாலை கண்டிப்பாக நல்லா தண்ணி கொடுத்துருங்க. ரோஜா செடியை நல்லா கிளீனப் பண்ணியாச்சுங்க. இது கண்டிப்பாக முக்கியமான ஸ்டெப்புங்க. அதனால தான் மறுபடியும் இதை தெளிவாக காமிச்சிருக்கேன். கிளீனப் செஞ்சிட்ட பிறகு இப்படி தான் இருக்கு பாருங்க. மற்றபடி அதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி என்னுடைய 2 ரோஜா செடிகளையுமே வேற தொட்டிக்கு ரீபாட் பண்ணி வச்சாச்சுங்க. தொட்டி மாற்றி வச்சிட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா தொட்டி முழுதும் நனையிற மாதிரி தண்ணி ஊற்றணுங்க. ரோஜா செடிக்கான மண்கலவை சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மண்கலவையில் ஒரு சில உரம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த நேரத்தில் தண்ணி கூட சேர்த்து கொஞ்சம் பனானா லிக்விட் ஃபர்டிலைசர் சேர்த்துக்கலாங்க. மண்கலவையில் போதிய உரம் இருக்கு அப்படின்னா ஒரு வாரம் கழிச்சு பனானா ஃபர்டிலைசர் கொடுக்கலாங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு முக்கியமான ஸ்டெப்புங்க. ஏன்னா ரோஜா செடிக்கு வெயில் நல்லா பிடிக்கும் அப்படின்னு சொன்னதுனால கொண்டு போய் அதை அப்படியே மதிய வெயிலில் வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் ஒரு பார்ஷியல் ஷேடில் வைங்க. அதாவது வெயில் கொஞ்சமாச்சும் விழணும். காலை வெயில் மட்டும் படுற மாதிரி இருந்தால் போதுங்க. ஒருவேளை உங்களுக்கு பால்கனி அமைப்பு இருந்ததுன்னா அதில் வைங்க. அப்படி இல்லைன்னா கார் ஷெட் மாதிரியான இடம் இருக்குது அப்படின்னா அங்கேயும் நீங்கள் வைக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் 2-3 மணி நேரம் வெயில் படுற மாதிரி வைங்க. அதுக்கப்புறம் 4 மணி நேரம் வெயில் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக செடியை சன்லைட் கிட்ட காமிக்கணுங்க. நம்ம சேனலில் நடக்கிற DDs பூண்டுக்கீரை சேலஞ்ச் பற்றின எல்லா விவரங்களும் இங்கே இருக்குங்க. பூண்டுக்கீரையை வளர்க்குறதும் அதில் ரெசிபி செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி, டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. ஏன்னா குழந்தைங்க கூட ஈஸியாக இதை வளர்த்துடலாம். அதனால் இந்த போட்டியில் கண்டிப்பாக கலந்துக்கோங்க. நீங்கள் கூட வின்னராக இருக்கலாம். இந்த வீடியோவில் ரோஜா செடியை தொட்டி மாற்றி எப்படி நடுவது அப்படின்னு சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு நிறைய புது டிப்ஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. இனி இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு எவ்வளோ உபயோகமாக இருந்ததுன்னு கேட்கறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். உங்களுடைய 1 நிமிடத்தை செலவு பண்ணி என்கிட்ட பகிர்ந்துக்கோங்க. உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டுக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ.